என் கானம் இன்று அரங்கேறும், என் பாடு இன்று வெளியேறும். ஏழை சொன்ன கீதம் கேட்கவில்லை யாரும், இன்று எந்தன் பாடல் வானம் வரை போகும். என் ராகம் இன்று அரங்கேறும், என் சோகம் இன்று அரங்கேறும். வணக்கம், என்னோட நேம் பிரணவன். நான் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் இளையராஜா சார் பிறந்த அதே ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எல்லா நிகழ்ச்சியும் தவறாம நான் கவனிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கும் நேத்தும் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காடி வந்திருக்கேன். நேத்து நான் சிம்பனி நம்பர் 1 வேலியண்டோட இசை நிகழ்ச்சி நான் நேத்து பார்த்து சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் இந்த நேரடி லைவ் கான்சர்ட்டை நான் பார்த்து என்ஜாய் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இதை முடிச்சுட்டு 2ஆம் தேதி இளையராஜா சாரோட பர்த்டே இருக்கு. அதுலயும் நான் மறக்காம நான் அவரை பார்த்து மிஸ் பண்ணிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் சென்னைக்கு. இல்ல, பண்ணைப்புறத்துக்காரன்றது ஒரு காரணமா இருக்கலாம். அது தவறி நாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இளையராஜாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கே என்னது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதாவும், அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா, அதுக்கப்புறம் பல மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அதுல நமக்கு எப்பவுமே என்னது கிளாசிக்கல், வெஸ்டர்ன், இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்ல என்னது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது இளையராஜா சார் தான், எம்எஸ்விக்கு அடுத்ததா. ஸோ அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் வந்திருக்கோம். இங்கே ஹாப்பியா இருக்கு. இளையராஜா சார் ப்ரோக்ராமு அது என்ன சொல்றது, எவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் நான் ஒரு 6 ப்ரோக்ராம் 7 ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஆனால் அது புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் என்ன அது பிரமிப்போ என்னன்னு தெரியல. இளையராஜா சார் சொல்றப்பெல்லாம் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குது.